ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கேள்விகள் வந்து நம்ம வீடியோஸ பார்த்துட்டு நெறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த ஒரு கொஸ்டினுக்கும் வந்து டீட்டெயில்டான ஆன்சர்ஸ். இன்ஃபாக்ட் வந்திருக்க கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இன்ட்ரஸ்டிங்கான கொஸ்டின்ஸும் இருக்கு. அத ஒண்ணு ஒண்ணா நம்ம வந்து பார்க்க போறோம். முதல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, முருகன் பி 7821 அப்படின்ற ஐடியிலருந்து கேள்வி கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ரூ. 3,00,000 என்கிட்ட இப்ப இருக்கு. எதுல போட்டா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும், பிளஸ் சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு. இது ரொம்ப ட்ரிக்கியான கேள்வி. ஏன்னா, ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அதிக ரிட்டர்ன் வேணும்னு சொல்லியிருக்காரு. சேஃபா இருக்கணும்னும் சொல்லியிருக்காரு. ஸோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ட்ரிக்கியான விஷயம் தான். அண்ட் நீங்க இத எத்தன நாளைக்கு வந்து இன்வெஸ்ட்மென்ட்ல இருக்க போறீங்க அப்படின்ற தகவல நீங்க குடுக்கல. ஸோ, நீங்க அட்லீஸ்ட் ஒரு 5லேருந்து 10 வருஷம் இருப்பீங்கன்ற பட்சத்தில, நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாரி ஒரு இடத்த நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா, உங்களுடைய ரிட்டர்ன் எதிர்பார்ப்பு வந்து அரவுண்ட் 12% நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். பிளஸ் நீங்க 5லேருந்து 10 வருஷம் டைம் இருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஓரளவுக்கு சேஃபாவும் இருக்கும். ஸோ, அதனால அந்த டைம் ஃப்ரேம் இருந்ததுன்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டோ, இல்ல ஒரு ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்டையோ நீங்க வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். இல்ல எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்ல அப்டின்னா, உங்க பணம் சேஃபா இருக்கணும் அப்டின்ற பட்சத்தில, நீங்க ஒரு பேங்க் எஃப்டில வச்சுக்கிறது தான் வந்து பெட்டரா இருக்கும். அது 7ஓ, 8% கிடைச்சாலும், உங்களுக்கு வந்து பணம் சேஃபா இருக்கும். ஓரளவுக்கு சின்ன ஒரு குரோத்தும் இருக்கும். ஸோ, அதனால உங்க டைம் ஃப்ரேம்க்கு ஏத்த மாரி நீங்க பண்ணுங்க. லாங் டர்மா இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்து, ஓரளவுக்கு உங்க கேப்பிட்டலும் சேஃபா இருக்கிறதுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். விக்னேஷ் ஹெச்டி 7166 அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து வந்திருக்கு. ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த மாரி என் கையில வந்து கொஞ்சம் தங்க நகைகள் இருக்கு. அதோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ரூ. 30,00,000 இருக்கும். அந்த நகைய வித்துட்டு, அந்த 30,00,000 2 15,00,000 பிரிச்சு, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? அதாவது ஒரு 15,00,000 வந்து 20 வருஷத்துக்கு நான் வெயிட் பண்ண போறேன். அது என்னோட ரிட்டயர்மென்ட்க்கு வந்து வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியும். இன்னொரு 15,00,000 வந்து நான் என்னுடைய குழந்தையோட படிப்புக்கு தனியா எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாரி யோசிக்கிறேன். ஆனா 6 வருஷத்துல எனக்கு வந்து அந்த பணம் தேவைப்படும். இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்ட்டா? அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த மாரி பண்ணா டாக்ஸேஷன் என்ன வரும்? அதாவது இப்ப கோல்ட விக்கிறனால என்ன டாக்ஸேஷன் வரும்? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. முதல்ல கோல்ட விக்கலாமா? இல்ல அது ஒரு நல்ல ஐடியாவா? அப்படின்றதையும் சொல்லுங்க அப்படின்ற மாரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு முக்கியமான அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான கேள்வி. ஏன்னா நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தங்கத்த விக்கிறத பத்தி நெறைய பேர் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. ஸோ, அதனால அங்கருந்தே ஆரம்பிப்போம். முதல்ல வந்து நீங்க தங்கத்த விக்கிறீங்கன்னா, முதல்ல நீங்க உங்க ஃபேமிலில வந்து டிசிஷன் வாங்கிட்டீங்களா? அப்படின்றது தான் முதல் கேள்வி. அடுத்தது நீங்க பண்ற டிசிஷன் சரியா, தப்பான்றது வந்து பார்த்தீங்கன்னா, என்டையர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்க வந்து எதுக்காக அத விக்கிறீங்கன்றது தான் முக்கியம். ஸோ, ஜென்ரலா தங்கத்த ஏன் விக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அது வந்து ஒரு சொத்து. அத வந்து தேவையில்லாம வந்து செலவு பண்ணிறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து ஆண்டாண்டு காலமா வந்து ஒரு நிலத்தையோ, இல்ல வந்து தங்கத்தையோ வந்து விக்கிறத வந்து ஜென்ரலா வீட்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா நீங்க இப்ப கேட்டிருக்க 2 விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட குழந்தையோட படிப்புக்காகவும், இன்னொன்னு வந்து உங்களுடைய ரிட்டயர்மென்ட்க்காகவும் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ இது 2ம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா, இது 2த்தையுமே நீங்க நல்லபடியா பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து பணத்தோட தேவை வந்து கண்டிப்பா ஜாஸ்தியா இருக்கும். அப்ப இந்த பணத் தேவைக்காக தான் நீங்க வந்து இத பண்ண போறீங்க அப்டின்னா, கண்டிப்பா நீங்க இத வந்து ஒரு ஐடியாவா வச்சுக்கலாம். ஏன்னா, நீங்க இந்த தங்கத்த இல்ல எந்த சொத்த நீங்க வாங்குனீங்கனாலும், எதுக்காக வாங்கியிருப்பீங்கன்னா, எதிர்காலத்துல நமக்கு வந்து தேவையா இருந்ததுன்னா, அதாவது முக்கியமான தேவைகள் என்னோட கடமைகளுக்காக பணம் தேவைப்பட்டதுன்னா, அந்த டைம்ல இத எடுத்து நான் பயன்படுத்தணுன்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த சொத்துக்கள வாங்குறது. ஸோ, இப்போ உங்களுக்கு தேவை வந்திருக்கு. புரொவைடட் உங்ககிட்ட வேற எந்த பணமுமே இல்லன்னா, கண்டிப்பா நீங்க வந்து தங்கத்த வந்து விக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா தான் இருக்கும். ஏன்னா, இத வச்சு நீங்க வந்து உங்களுடைய ஃபேமிலிய வந்து பெட்டர் பண்றதுக்காக தான் யோசிக்கிறீங்க. ஸோ, இப்ப அடுத்து நீங்க கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு தங்கத்த விக்கிறனால என்ன டாக்ஸ் இம்பாக்ட் வரும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ இந்த அதாவது இந்த கடந்த பட்ஜெட் வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ, இதுபடி எந்த அசெட் லாங் டெர்ம்ல இருந்தாலும் அது எல்லாமே 12.5% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, நீங்க தங்கத்த எந்த ரேட்ல வாங்குனீங்களோ, அந்த ரேட்ல இருந்து இன்னைக்கு என்ன ரேட் இருக்கு? ஹோப்ஃபுல்லி இது வந்து கண்டிப்பா வந்து 2 வருஷத்த கடந்திருக்கும்னு நம்புறேன். 2 வருஷத்த கடந்திருந்ததுனாலே உங்களுக்கு வந்து லாங் டெர்ம் கேப்பிட்டல் கெயினா மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்த ரூ. 30,00,000 தங்கத்த வந்து சரி நீங்க வந்து ஒரு ரூ. 10,00,000 குடுத்து வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுப்போம். நான் சும்மா அசம்ப்ஷனுக்காக புரியறதுக்காக சொல்றேன். ஸோ ரூ. 10,00,000 வாங்கி அத நீங்க ரூ. 30,00,000 விக்கிறீங்கன்னா, உங்களோட கெயின் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 20,00,000 உங்களோட கெயின். அப்ப அந்த ரூ. 20,00,000 நீங்க 12.5% வந்து டாக்ஸ் கட்ட வேண்டியதா இருக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய டாக்ஸ் இம்பாக்ட். ஸோ இது வந்து கோல்டுக்கும் அதே தான், ரியல் எஸ்டேட்டுக்கும் அதே தான். அதே மாரி
ஈக்விட்டி சார்ந்த விஷயங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின பொறுத்தவரைக்கும் 12% தான். ஸோ அதனால டாக்சேஷன் ரொம்ப சிம்பிள் தான். 12% டாக்ஸ் வரும். அத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நான் வந்து இந்த அதாவது 30,00,000த்துல ஒரு 15,00,000 20 வருஷம் கழிச்சு என்னோட ரிட்டயர்மென்ட்டுக்காக எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்க ரூ. 15,00,000 ஒரு ஒன் டைமா இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த 20 வருஷத்துக்கு வச்சிருந்தீங்கன்னா, அது 12%ல பணம் வளர்ந்ததுன்னா, அப்ராக்ஸிமேட்டா உங்களுடைய கார்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 க்ரோர்ஸ்க்கு வந்திருக்கும். 1.5 க்ரோர்ஸ் வந்ததுன்னா, கிட்டத்தட்ட மாசம் ரூ. 75,000 நீங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்கிற அளவுக்கு வந்து கார்பஸ் வந்து சஸ்டெய்னபிளா இருக்கும். ஸோ, அதனால நீங்க அத ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா எடுக்கலாம். பட் அடுத்த கேள்வி நீங்க கேட்க வேண்டியது என்னன்னா, 20 வருஷம் கழிச்சு ரூ. 75,000 வந்ததுன்னா, அது எனக்கு பத்துமா? அப்படின்ற கேள்வி கேட்கணும். அதுக்கு நீங்க கொஞ்சம் டீட்டெயில்டா கால்குலேஷன்ஸ்லாம் உட்காந்து பார்த்தா தான் வந்து நம்மளால பண்ண முடியும். பட் நீங்க குடுத்த தகவல் படி, நீங்க போடுற 15,00,000 கிட்டத்தட்ட ரூ. 1,50,00,000 ஆயிருக்கும். அதுலேருந்து மாசம் ரூ. 75,000 நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து சிம்பிள். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் 15,00,000 நான் இன்வெஸ்ட் பண்ணி 6 வருஷத்துல என்னோட குழந்தையோட படிப்புக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப நீங்க வந்து 6 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 15,00,000 அப்ராக்ஸிமேட்டா வந்து 28,00,000லேருந்து ரூ. 30,00,000 ஆயிருக்கும். புரொவைடட் 12%ல பணம் வளர்ந்ததுன்னா. அப்ப ரூ. 30,00,000 வந்ததுன்னா, அதுலருந்து நீங்க ரெகுலரா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக கேட்குறீங்கன்னு நெனைக்கிறீங்க. ஏன்னா வந்து எஸ்டபிள்யூபி பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்ற மாரி நீங்க கேட்குறீங்க. ஸோ ரூ. 30,00,000 இருக்குன்னா, நீங்க மாசத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ரூ. 15,000 வந்து நீங்க வந்து வித்ட்ரா பண்ண முடியும். இல்ல இந்த ரூ. 30,00,000யே வந்து ஸ்ட்ரெய்ட்டாவே உங்களுடைய குழந்தையோட காலேஜ் ஃபீஸுக்கோ, இல்ல அந்த மாரி தேவைப்பட்டாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. ஏன்னா இந்த மாரி ஜென்ரலா நெறைய பேர் யோசிக்கிறது இல்ல. ஏன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சில சொத்த வந்து யூஸே பண்ண மாட்டோம். ஆனா இன்னொரு பக்கம் நம்மளுடைய பண தேவை இருந்துட்டே இருக்கும். பட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற சொத்த வந்து பணமா மாத்தி, கடன் வாங்காம பணமா மாத்தி, அதனால என்னோட வாழ்க்கைய பெட்டர் பண்ணிக்க முடியுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். பட் கண்டிப்பா உங்க ஃபேமிலில நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த வேலைய செய்வீங்கன்ற நம்பிக்கையோட இந்த பதில நான் சொல்றேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க. மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க. எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.